வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஒரு சில காரணங்களால் நான் கொஞ்ச நாளாக இந்த சேனலில் வீடியோ போடலை. இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட முயற்சிக்கிறேன். ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் செய்யக்கூடிய இந்த மட்டன் குழம்புக்கு 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 2 துண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 4 ஏலக்காய், 6 கிராம்பு, 6 வரமிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் இதை கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போது இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. அளவான தீயிலேயே மறுபடியும் 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா முறுமுறுப்பாக வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மணக்க மணக்க வறுத்தரைச்ச மசாலா ரெடி ஆகிருச்சு. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துடலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள் சேர்த்து வதக்கிடலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்த பிறகு 1 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் இதனோட பச்சை வாசனையெல்லாம் போகும். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ குக்கரை மூடிடலாம். அதிகப்படியான தீயில் 1 விசிலும், குறைஞ்ச தீயில் 2 அல்லது 3 விசில் விட்டு எடுத்தாலே மட்டன் நல்லா மிருதுவாக வெந்துடும். 3 விசில் ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். மட்டன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து குழம்புல ஊற்றிடலாம். வீடே மணக்கிற அளவுக்கு அருமையான சுவையில் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக மட்டன் குழம்பு ரெடி ஆகிருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.